பெண்ணானவள் ஆண்களுக்கு இன்னைக்கு மரியாதை இல்ல, ஒரு கலாச்சாரம் இல்ல, பண்பாடு இல்ல, சமையல் சரியில்லை, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஒரு இளைஞன் கவிதை எழுதினா மனைவிகளை பார்த்து, மனைவிகளே காதல் துணைவிகளே, தாலி கட்டிய நாள் முதல் எங்கள் சந்தோஷத்துக்கு வேலி கட்டிய மாமியார் பத்த மகளே, தந்திரத்தால் காதல் மந்திரத்தால் தொட்டு தாலி கட்டிய எங்களை எந்திரமாய் சுழல வரும் திரிபுர சுந்தரிகளே, கல்யாணத்துக்கு முன்னாடி இனிக்க பேசுனீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தட்டு தாம்பளத்தை தூக்கி வீசுறீங்க. சத்தியமா நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு மாறுதல. அதனாலதான் அரசாங்க பாருக்கு தேடி போன ஆறுதல. கொஞ்சம் பேசிய குரல் எங்கே, கிள்ளி விளையாடிய விரல் எங்கே, கல்யாணத்துக்கு நான் வாங்கிய ஷூ எங்கே, ஆமா நேற்று நான் சட்ட பாக்கெட் வச்சிருந்த 100 ரூபா நோட்டு எங்கே, உங்களை கரெக்ட் பண்ணி வைக்க ஃப்ரெண்ட் எல்லாம் இப்ப கட் பண்ண சொல்லி எங்களுக்கு போடுறீங்க பொங்க சோறு, கடைசி இங்க நெருங்கிய நட்பு வட்டாரத்தை கூட சுருங்கிய நட்பு வட்டாரமாக்கி எங்களுக்கு போடுறீங்க மத்தியான சோறு. நட்புன்னா என்ன தெரியுமாமா, சின்ன பிரச்சனைக்கு கூட சவுத்துல அடிச்சு வீசுற கும்பு இல்லம்மா, சுமாரா ஆடினா கூட சூப்பரா மார்க் போடுற குஷ்புமா குஷ்பு. காஃபி குடிச்சிட்டா கப்பை தூக்கி எறியலாம், பட் கல்யாணம் ஆயிட்டா நட்பை தூக்கி எறிய முடியுமாமா? போருக்கு போனவன் கூட பொழைச்சிருக்கலாம், ஆனா பொண்டாட்டி கூட புடவெடுக்க போனவன் பொழைச்சதா சரித்திரம் இருக்கா? கல்யாணமோ காது குத்தோ சீமந்தமோ சினிமாவோ என்னைக்காவது நீங்க சீக்கிரம் கிளம்புறீங்களா? நீங்க 8 முழ சேலைய 16 முழ சேலைய சுத்தி கட்டுறதுக்குள்ள ஆம்பளை டாப்பு கலந்து டாப்பா போயிருந்தானே. எங்க லேசா பண்ணு மேல வெண்ண தடன மாதிரி லைட்டா எங்களுக்கு தொப்ப விழுந்தா கூட உடனே உடம்ப குறை, டயட்டை ஃபாலோ பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு எங்களை பாடா படுத்துறீங்களே. இல்ல தெரியாதனமா தான் கேட்கிறேன், டயட்டாவும் புருஷன் தான் இருக்கணும், கொயட்டாவும் புருஷன் தான் இருக்கணுமா? ஏன் நீங்க இருக்க கூடாதா? ஏங்க என்னைக்காவது நாங்க நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா அன்னைக்காவது எங்களை நிம்மதியா இருக்க விட்டுறீங்களா? உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அங்கே இருந்து போனை போட்டு கதவை திறந்து போட்டு தூங்காத, கையிலேயே திறந்து போட்டு தூங்காத, போனை ஆஃப் பண்ணு, 24 நேரம் கேஸ் ஆஃப் பண்ணு, அதை பண்ணாது இதை பண்ணாது, ஏகப்பட்ட டென்ஷன் பண்றீங்களே. தெரியாதனமா தான் கேட்கிறேன், நீங்க என்னதான் நீங்க கோபத்துல கும்மி அடிச்சாலும் உங்க காலுக்கடியில பருப்பா தான் இருக்கும், நீங்க என்னதான் கோபத்துல கும்மி அடிச்சாலும் குழம்பு சட்டியில இருக்க பருப்பா தான் இருக்கும். சோ வேண்டாம் பேபிமா கோபம். ஆம்பளைங்க ஆல்வேஸ் பாவம் பாவம் பாவம்.